இந்த அனிமேஷன் மூவி பிடிக்காத பார்க்காத 90s கிட்ஸ் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் அனிமேஷன் மூவி என்னன்னு கேட்டா இந்த மூவி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மூவி அப்ப மட்டும் இல்லாம இப்போ அந்த மூவியை பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே கனெக்ட் ஆகும் இந்த படம். அப்படி ஒரு அனிமேஷன் மூவி தான் இந்த படம். இப்ப இருக்கிற குழந்தைங்க இந்த படத்தை பார்த்துச்சுன்னா ரொம்ப ஒரு அவேர்னஸ் மூவியாவே இருக்கும். அப்பா பேச்சு கேட்கணும், அம்மா பேச்சு கேட்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்றதை அழகா காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா படத்தையும் பார்க்க சொல்லுங்க. கடல்ல வாழக்கூடிய மீனோட லைஃப் அழகாவே காமிச்சிருந்திருப்பாங்க. ஆழ்கடல்ல இருக்கிற ஒரு மீன் சிட்டியில தொட்டிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன மீனை எப்படி காப்பாத்துச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதையே. அந்த கடல்ல நடக்கிற சுவாரஸ்யமான சீன்கள், ஜாலியா பேசிக்கிறது, இப்படிலாம் தப்பிச்சு போறாங்க, எப்படிலாம் அவங்களுக்கு அச்சுறுத்தல் வரும்போது தப்பிச்சு போறாங்க, பாதுகாக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதை அவ்வளவு சுவாரஸ்யமா அழகா சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க ரசிக்கிற வரைக்கும் அழகா காமிச்சிருந்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்பா மீன் எப்படி அவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சு, ஹெல்ப் பண்றதுக்கு வர அந்த ஆமை கூட்டங்கள்லாம் ஹெல்ப் பண்றது, ஒரு சுறா மீன் இவங்களை நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது, நம்ப வச்சு ஏமாத்துறது, இப்படி அவ்வளோ அழகா அங்க நடக்கிற சின்ன சின்ன சீன்ஸுங்கள் கடலுக்குள்ள இல்லைன்னா இருக்குமோ அதெல்லாம் வச்சு அழகா காமிச்சிருந்திருப்பாங்க. அனிமேஷன் மூவி மாதிரியே இருக்காது, உங்களுக்கு அவ்வளோ அழகா கனெக்ட் ஆகும். படத்தோட ஸ்டோரியை உங்களுக்கு சிம்பிளாவே சொல்லிடுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மீனுக்கும் ஒரு மகன் மீனுக்கு உண்டான லவ் அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்து போயிட்டனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய அவங்க அப்பா மீன் ரொம்ப ப்ரொடக்டிவா வளர்க்கும். ப்ரொடக்டிவா வளர்த்துட்டு இருக்க மீன் எப்படிலாம் என்னென்னலாம் பண்ணுது, என்னெல்லாம் சேட்டை பண்ணுதுன்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப பாதுகாப்பா ஸ்ட்ரிக்டா வளர்த்துட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த மீன் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போற ஸ்டேஜுக்கு வந்துருது. ஸ்கூலுக்கு அவங்க அப்பா விட போறாங்க. ஆனா அந்த மீன் சேட்டை பண்ணி அங்க போறது இங்க போறது, அது அவங்க அப்பா பேச்சை கேட்காம ஓடிட்டே இருக்கு. இங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் நுழைஞ்சு போறது அப்படின்ற ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு போட்டு மாதிரி ஒன்று தெரியுது, மீன் பிடிக்கிறதுக்கு மீன் வந்திருக்காங்க, அது போட்டு தான், நீ அது பக்கத்துல போகக்கூடாதுன்னு அவங்க அப்பா மீன் சொல்லுது. இருந்தாலும் அவங்க அப்பா பேச்சை கேட்காம அந்த சின்ன மீனும் போகுது. அதே மாதிரி அவங்க மீன் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவ்வளவு அவங்க அப்பாவை எவ்வளவு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு, காப்பாற்ற முடியல. அந்த சின்ன மீன் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போய் சிட்டிக்கு கொண்டு போயிடுறாங்க. சிட்டியில போய் ஒரு வீட்டுக்குள்ள போய் வீட்டுல இருக்க தொட்டிலையும் போட்டுறாங்க. இந்த படத்தை காமிக்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அந்த கடல்ல இருந்து அந்த குட்டி மீன் தொலைஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவங்க அப்பா தேடி போவாரு. இவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு மீன் ஒன்று வரும். அதை பாத்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் மறந்துடும் அந்த மீன். அந்த மீனை வச்சு அவ்வளவு காமெடியா அழகா காமிச்சிருந்திருப்பாங்க. அந்த மீனும் உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட வந்துட்டே இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும், டக்குன்னு பார்த்தா மறந்து போயிடும். அந்த மீனை வச்சுக்கிட்டு அந்த கடலுக்குள்ள இருக்கிற அப்பா மீன் எப்படி எங்க இல்லை எப்படிலாம் டிராவல் பண்ணி யார் யார்ட்டெல்லாம் பேசி, யார் யார்ட்டெல்லாம் ஹெல்ப், எந்தெந்த மீன்ட்டெல்லாம் ஹெல்ப் கேட்டு, எந்தெந்த மீன்லாம் துரோகம் பண்ணுச்சு, எந்த மீன்லாம் ஹெல்ப் பண்ணுச்சுன்றதை அழகா காமிச்சிருந்திருப்பாங்க. ஜாலியா இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னாலே. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாருங்க. அப்படி டிராவல் பண்ணி ஒரு நாள் கரெக்டா இந்த சிட்டியில இருக்கிற வீட்டுக்குள்ள தொட்டிக்கும் அந்த அப்பா மீன் காப்பாத்துறதுக்கும், அந்த மீனும் கரெக்டா அந்த மீன் இந்த உள்ளுக்குள்ள வந்துடுது. அந்த தொட்டிக்குள்ள இருக்கிற மீன்கள் அந்த குட்டி மீனுக்குள்ள எப்படி ஹெல்ப் பண்ணி வெளியே கொண்டு போறதுக்கெல்லாம் பாக்குறாங்கன்றதெல்லாம் அவ்வளவு அழகா காமிச்சிருந்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு டைம் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல அந்த குட்டி மீனோட பேர் நீமு. 90s கிட்ஸுக்கு இந்த மீன் தெரியாம இருக்கவே இருக்காது. கண்டிப்பா பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் படம். நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்டா இருக்கும். இந்த படத்தை எப்படி மிஸ் பண்ணணும்னு சொல்லி கூட படம் பார்க்காதவங்க உங்களுக்கு தோணும். அப்படியான ஒரு படம் தான் இந்த ஃபைண்டிங் நீமுன்ற படம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். நான் உங்க மிஸ்டர் சினிமா காதலன்.